எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் முன் எத்தனையோ வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். தேவையற்ற வார்த்தைகள் பல நம் வாயிலிருந்து வெளிப்படுகின்றன. பிறரை புண்படுத்தும் வார்த்தைகள், பரியாச வார்த்தைகள், ஏளன பேச்சுக்கள், பிறரை குத்தி காட்டும் வார்த்தைகள் போன்றவைகளால் நமக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் கிருபை பொருந்திய மற்றவருடைய ஆட்டி தேற்றி ஊக்குவிக்கும் வார்த்தைகளை பேசும்போது அது நமது பக்தி விருத்திக்கு பெரிதும் அனுகூலமாயிருக்கிறது. ஆனால் இன்று வாயின் வார்த்தைகளால் அநேக விபரீதங்கள் ஏற்படுகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று வேதம் கூறுகிறது. எனவே நமது வாயின் வார்த்தைகள் குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒருமுறை வில்லியம் ஹூக்ஸ் ஏதோ ஒரு கருத்தை ஆவேசமாக பேசிக்கொண்டிருந்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த கருத்து சரியல்ல என்பது போல தன் தலையசைத்தார். உடனே ஹூக்ஸ் அவரை மட்டம் தட்ட நினைத்து, மதிப்பிற்குரிய வின்ஸ்டன் சர்ச்சில் என் பேச்சை மறுத்து தலையாட்டுகிறார், ஆனால் என் சொந்த கருத்தை வெளியிட எனக்கு உரிமை உண்டு என்பதை அவன் மறந்துவிட்டார் என்று கூறினார். இதை கேட்டதும் வின்ஸ்டன் சர்ச்சில் அமைதியாக, இப்படித்தான் என் சொந்த தலை அசைப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு என்றார். சரியான இடத்தில் சரியான வார்த்தைகளால் சரியான பதிலை கொடுப்பதுதான் அருமை. இன்று நம் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது? நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுடன் கணக்கு கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பணங்களுக்கு சமானம். Proverbs 25:11 A word fitly spoken is like apples of gold in a silver plate. One song. கோடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, 1000 தாண்டுவம் வந்தாலும் அணுகாது அணுகாது ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அழகையை வென்று விட்டோ, வெட்டி கோடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ, வெட்டி கோடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, 1000 தாண்டுவம் வந்தாலும் அணுகாது அணுகாது ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அழகையை வென்று விட்டோ. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் சொல்லி பதில் கொடுக்க என்னை பயன்படுத்த வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.